பைக்கில் வந்த இளைஞரை காரில் வந்த கும்பல் மோதி கீழே தள்ளி வெட்டி கொடூர கொலை. காவல்துறையினர் விசாரணை. சிவகங்கை அருகே பைக்கில் வந்த இளைஞர்களை காரில் வந்த கும்பல் மோதி கீழே தள்ளிவிட்டு விரட்டி அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையை அடுத்துள்ள தமராக்கி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லசாமி மகன் 29 வயதான மனோஜ் பிரபு. இவரது குடும்பம் தற்சமயம் சக்கந்தி கிராமத்தில் வசித்து வருகிறது. இவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து அண்மையில் சொந்த ஊர் திரும்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவரது நண்பர்களான ஹரிஹரன், அஜித்குமார் ஆகியோருடன் அருகில் உள்ள இடையமேலூர் திருவிழாவில் நடைபெறும் கலை நிகழ்ச்சியை கண்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் சக்கந்தி நோக்கி திரும்பியுள்ளார். புதுப்பட்டி அருகே வரும்போது காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கீழே தள்ளியதுடன் தப்பியோட முயன்ற மனோஜ் பிரபுவை மட்டும் விரட்டிச் சென்று கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு மீண்டும் காரில் ஏறி தப்பி சென்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக சிவகங்கை நகர காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரு நண்பர்களையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மனோஜ் பிரபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரில் வந்த கும்பல் பைக்கில் வந்தவர்களை இடித்து கீழே தள்ளி கொடூரமாக இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்ற சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.